உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். இதை நீங்கள் கணக்கிலே கொள்ள வேண்டியது அவசியம். ரைட்டு. இப்போ அவர் லூஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டாரு. அவர் இதை கணக்கில் வச்சு என்ன பண்ண முடியும்? அன்னிதனமும் லட்சக்கணக்கான கிறிஸ்தவர்கள் எங்களுடைய முதல்வருக்காக நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். தினமும் லட்சக்கணக்கான கிறிஸ்தவர்கள் ஜெபித்து அவரை வீட்டுக்கு அனுப்பிவிட்டார்கள். கரெக்ட் தானே? அப்படிதானே வரும். தமிழ்நாட்டு மக்களை பாதுகாக்கணுன்ற ஒரு நல்ல இருதயத்தோடு இருக்கிற முதலமைச்சரை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். பயங்கர பாரத்தோட வேலை செய்யற முதலமைச்சரை தேவன் தந்திருக்கிறார். கொரோனா பீரியட்ல ஒயின் ஷாப் ஓபன் பண்ணாங்கல்ல, அப்ப ஏன் நீங்க பேசல? நம்ம மோகன் சேனை பயங்கரமா சிஐடி புலனாய்வுலாம் பண்ணி பயங்கரமா 2 காரணத்தை கண்டுபிடிச்சிருக்காரு. ஸ்டாலின் ஏன் தோத்தாருன்னு அந்த காரணத்தையும் சொல்றாரு. இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அவர் அந்த காரணத்தை சொன்னது நியாயமா? அது இப்போ சொல்லி இதனால் ஏதாவது நடக்குமா? இதே மாதிரி ஒரு பழைய காலகட்டங்களில் ஒரு ஆட்சியிலையும் என்னென்ன சொன்னார்? இவர் பிடுங்கிறதெல்லாம் தேவையுள்ள ஆணியா தேவையில்லாத ஆணியா? அதை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம். வேதத்திற்கு எதிரான கிறிஸ்தவர்களிடம் கேள்வி கேட்கலாம் வாங்க. இவ்வளவு நன்மைகள் நடந்தும் கூட ஏன் இப்படிப்பட்ட ஒரு தோல்வி என்பதான கேள்வி உங்களுடைய மனதில், எல்லா கட்சிகளுடைய மனதில் எழும்பி இருக்கிறது. இதுவே முதல்ல தப்பு. பயங்கரமாக அதை செஞ்சிட்டீங்க, பயங்கரமாக இதை செஞ்சிட்டீங்க, இவ்வளோ பண்ணிட்டீங்க, இவ்வளோ நடந்து எப்படி தோத்தீங்க? அவர் நாட்டு மக்களுக்கு எல்லா நலத்திட்டங்களையும் சூப்பராக செஞ்சுருந்து அந்த அரசியல்வாதிகள்லாம் மக்களாக ட்ரீட் பண்ணி ட்ரீட் பண்ணாமல் இருந்திருந்தா கண்டிப்பாக ஜெயிச்சிருப்பாங்க. சரியா? ஜென்ரலாகவே எல்லார்ட்டையும் கெட்ட பேர் வாங்கிட்டாங்க. பயங்கரமாக இந்த இன்னொரு டீம் வருது, அந்த டீம் ஜெயிச்சிரும்னு ஒரு நம்பிக்கை வந்தது, உடனே எல்லாரும் அதில் போட்டாங்க. இதுதான் நார்மலாக நடந்தது. சரி, அது நடந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்கிறாரு. என் மனதில் தோன்றினது 2 காரியங்கள். அதை உங்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறேன். ஒன்று, டாஸ்மாக் கடை, மதுபான கடைகள். அதாவது தமிழ்நாட்டில் மதுபானத்தினால 1,25,00,000 பேர் தினசரி குடிகாரர்களாய் மாறிவிட்டார்கள் என்று உயர்நீதிமன்றத்தில் ஒரு நீதிபதியை வேதனையோடு சொன்னது சில ஆண்டுகளுக்கு முன்பாக நடைபெற்றது. இது சில ஆண்டுகளுக்கு முன்பாக இல்லை, பல ஆண்டுகளுக்கு முன்பாக. ஏன்னா போன டேர்ம் டிஎம்கேவா, அதுக்கு முன்னாடி டேர்மில் ஜெயலலிதா பீரியட்னு நினைக்கிறேன், அந்த டைமில் நடந்தது. சரி, ஓகே. மதுபானம் அந்த கடையை மூடாதது ஒரு முக்கிய காரணம்னு சொல்கிறார். சரி, நியாயமான காரணமானா 100% நியாயமான காரணம். மதுபானத்தினால மக்கள் அழிகிறாங்களான்னா 100% அழிகிறாங்க. ஆனால் என்னுடைய கேள்வி என்னென்னா, ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தப்ப இதை சொல்லியிருந்தாருன்னா அதில் ஒரு நியாயம் இருக்குது. ஆட்சி முடிஞ்சிருச்சு, இப்போ இதான் காரணம்னு சொல்லி என்ன யூஸ்? இவருக்கு வாய்ப்பு கிடைக்காமலாம் இல்லை, இவருக்கு எவ்வளோ வாய்ப்பு கிடைச்சதுன்றதை பார்க்கலாம். நிறைய குற்றங்கள் தமிழ்நாட்டிலே பெருக காரணமாக இருப்பது இந்த மதுபான கடைகள் என்று எல்லா அரசியல் விமர்சகர்களும் தெளிவாய் பேசியிருப்பது உங்களுக்கும் தெரியும். இல்லை, யாருமே பேசலை. இன்ஃபேக்ட் டிவிக்கே கூட எனக்கு தெரிஞ்சு அவங்களுடைய மேனிஃபெஸ்டோலலாம் மதுபான கடைகளில் மூடிடுவோம் அப்படிலாம் சொன்ன மாதிரி எனக்கு தெரில. சரியா? டாஸ்மாகை பற்றி போன எலெக்ஷனுக்கும் அதுக்கு முன்னாடி எலெக்ஷனில் தான் பேசினாங்க. ஆனால் அந்த டைம் டிஎம்கே ஜெயிக்கலன்னு நினைக்கிறேன். இதை மற்றவங்க அவங்கள்ட்ட சொல்லுவாங்களோ என்ன தெரியாது. நான் இந்த மக்களோடு பழகி அவருடைய கருத்துக்களை அறிந்ததுனால அவருடைய இருதயத்தின் வேதனையை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். இதை நீங்கள் கணக்கிலே கொள்ள வேண்டியது அவசியம். ரைட்டு. இப்போ அவர் லூஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டாரு. அவர் இதை கணக்கில் வச்சு என்ன பண்ண முடியும்? இப்போ இதை நீங்கள் யார்கிட்ட சொல்லணும்? டிவி கேட்ட சொல்லணும். அப்பா ராசா, நீங்கள் வந்திருக்கீங்க, நல்லது, நீங்கள் மதுபான கடைகளை ஒழிக்கணும். அப்படி ஒழிச்சாதான் இந்த ஆட்சி நல்லபடியாக மக்களுக்கு ஒரு பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு டிவி கேட்க சொல்லணும். இது என்னுடைய ஒப்பீனியன். சரியா? அதனால் பூரண மதுவிலக்கு தமிழ்நாட்டுக்கு வருவது தான் ஆசீர்வாதம். அப்படி இல்லாவிட்டால் அடுத்த தலைமுறை சொல்லும் தமிழ் சமுதாயமே குடித்து அழிந்து போனது என்று வரலாறு பேசக்கூடிய நிலைமை வந்துவிடும். கரெக்டு தான். ஆனால் இது அவர் எப்படி இப்போ ரெக்டிஃபை பண்ண முடியும்? 2வது ஒரு காரியம், நான் அறிந்த விதத்தில் லஞ்சம். இது எல்லா அரசாங்க அலுவலகத்திலும் வேகமாக மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்கிவிட்டது ஏழை மக்களுக்கு. ரைட்டு தான். ஆனால் இதையும் நீங்கள் எப்போ சொல்லியிருக்கணும்? ஒரு கிறிஸ்மஸ் மீட்டிங் நடத்துனீங்கல்ல, நடத்தும் போது புகழ்ந்து தள்ளினீங்கல்ல, கிறிஸ்தவர்கள் எல்லாம் உங்களுக்கு தான் வாக்களிப்பாங்கன்ற வரைக்கும் உங்களுடைய ஜிகிடி தோஸ்துங்கெல்லாம் சொன்னாங்கல்ல, நீங்களும் பயப்படாதிருங்கள் அப்படின்னு கர்த்தர் உங்களுக்கு வார்த்தை கொடுக்குறார் அப்படின்னு பேசுனீங்கல்ல, அப்போ சொல்லியிருக்கணும். டிசம்பரில் நடந்தது.
அப்போ சொல்லியிருந்தா கூட ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்னு டைம் இருந்தது. 3 மாதத்தில் அவங்க ஏதாவது கொஞ்சமாவது செஞ்சுருக்கலாம். அப்போ கூட மக்கள் இவங்களுக்கு வாக்களிச்சிருப்பாங்க. அப்போல்லாம் விட்டுட்டு வீட்டுக்கு நடைய கட்டிட்டதுக்கப்புறம் நான் கருத்து சொல்கிறேன்னா முதலாவது, நம்முடைய முதல்வர் அவர்களுக்கு கிறிஸ்தவ சமுதாயத்தின் சார்பாக நான் நன்றிகளை தெரியப்படுத்த விரும்புகிறேன். அநேக நன்மைகளை நம்முடைய கிறிஸ்தவ மக்களுக்கு அவர்கள் செய்திருக்கிறார்கள். யார் சொன்னா? நான் கிறிஸ்தவன் தான், எனக்கு என்ன நன்மைகளை செஞ்சுருக்கிறாங்க? நீங்கள் சும்மா வாய்க்கு வந்தபடி எல்லா கிறிஸ்டியனும் ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் யார்? முதல்ல வாய்க்கு வந்ததை உளறிட்டு நான் தீர்க்கதரிசனன்ற பேரில் ட்ரம்ப் வருவார் அந்த மாதிரிலாம் போய் சொல்லிவிட்டு எல்லா சேட்டைகளையும் பண்ணிவிட்டு கிறிஸ்தவங்களை ரெப்ரசன்ட் பண்ணுறேன்னு நீங்கள் சொல்கிறதுக்கு நீங்கள் யார்? சில மாதங்களுக்கு முன்பாக சென்னையிலே சில கிறிஸ்தவ சபை தலைவர்கள் இணைந்து நம்முடைய சபையில் காணப்படுகிற சில காரியங்களுக்கு தீர்வு வேண்டும் என்று முதல்வரை சந்திக்க அழைக்கப்பட்ட போது என்னையும் அழைத்திருந்தார்கள். அவர்களோடு போய் பேசின பொழுது ஒவ்வொரு காரியத்தையும் ரொம்ப கவனமாய் கேட்டு நம்முடைய திருச்சபை தமிழ்நாடு முழுவதிலும் இருக்கிற எல்லா திருச்சபைகள் சார்பாக ஒவ்வொரு காரியத்தை கவனமாய் கேட்டு அதிகாரிகளோடு பேசி அது என்ன செய்தால் சரியாகும் என்பதையும் விவரமாய் கேட்டு அதை செய்து தருவோம் என்று வாக்கு கொடுத்தது மாத்திரம் அல்ல, இந்த கொஞ்ச நாட்களுக்குள்ளேயே நிறைய காரியத்தை நமக்கு செய்து கொண்டே இருக்கிறார்கள். இது இப்போ இந்த கோரிக்கை வச்சாங்க இல்லையா, அந்த கோரிக்கை வைக்கும்போது நீங்கள் என்ன கோரிக்கை வச்சுருக்கணும்? மதுபானத்தை மூடணும். லஞ்சம் வாங்குறாங்க நிறைய, எங்கள்கிட்டயே நிறைய லஞ்சம் வாங்குறாங்க. மக்கள் எல்லோரும், நான் மக்களோட நிறைய புழக்கத்தில் இருக்கேன், எனக்கு எல்லாமே தெரியுது, அவங்க கஷ்டப்படுறாங்க, அதனால நீங்கள் லஞ்சம் வாங்காதீங்க அப்படின்னு கோரிக்கை வச்சுருக்கணும். வச்சுருந்து அதை அவங்க செஞ்சுருந்தாங்கன்னா கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷன் அப்போது நான் இப்படி சொன்னேன், அவங்க இப்படி செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். எதுவுமே இல்லாமல் ஒரு அரசியல் கட்சி அவங்க அதிகாரத்தில் இருக்கிறாங்கன்றதுக்காக நல்லா ஜிங்சான்னு அடிச்சிங்களே. இப்போ அவங்க தோற்றுட்டு போன உடனே இப்போ புஷ்கர் வந்து இதனால தான் நீங்கள் தோத்தீங்க, நீங்கள் லஞ்சம் வாங்கினீங்க, நீங்கள் உங்கள் ஆட்சியில் வந்து மதுபானத்தை மூடலை, அதனால தான் தோத்தீங்கன்னா என்ன இது? வாய்ப்பு இப்போ எங்களுக்கெல்லாம் அந்த வாய்ப்பு இல்லை. எங்களுக்கு சிஎம்ஓ இல்லை உதயநிதி ஸ்டாலினையோ இல்லை நேரடியாக போய் அவங்கள பேசுகிறோம் இல்லை, வாய்ப்பு இல்லை. உங்களுக்கு அந்த வாய்ப்பெல்லாம் கிடைச்சதில்ல. கிடைக்கும் போது என்ன பண்ணீங்க? நல்லா ஜாலர் அடிச்சிங்க. கரெக்டா? நம்முடைய முதல்வர் அவர்களுக்கும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் நான் சொல்லுகிற வார்த்தை, எந்த சூழ்நிலை கண்டு பயப்படாதிருங்கள். எப்படிப்பட்ட நெருக்கங்கள் வந்தாலும் பயப்படாதிருங்கள். எப்படிப்பட்ட எதிர்ப்புகள் வந்தாலும் பயப்படாதிருங்கள். பயப்படாதபடிக்கு நீங்கள் தொடர்ந்து முன்னேறி செல்லவும், தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்மை செய்யவும் ஆண்டவர் இயேசு உங்களுக்கு துணை நிற்கும்படி நாங்கள் உங்களுக்காக பிரார்த்தனை செய்கிறோம். இதுல 2 பொய். கர்த்தர் உங்களுக்காக கொடுத்த வார்த்தை பயப்படாதிருங்கள்னு சொல்றது, நாங்கள் எல்லாம் உங்களுக்காக ஜெபிக்கிறோம் நீங்கள் நல்ல ஆட்சி கொடுக்கறதுக்காக அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணது. நீங்கள் வேறு மொத்த கிறிஸ்டியனிட்டியும் ரெப்ரசன்ட் பண்ணிட்டீங்க. அப்போ மொத்த கிறிஸ்தவர்களும் ஜெபிச்சாங்கன்னு வேறு சொல்லிட்டீங்க. கடைசியில் அவர் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டிங்க. அவருடைய சொந்த தொகுதியில் கூட ஜெயிக்கல, அவர் ஒரு எம்எல்ஏ கூட ஆகாமல் வீட்டுக்கு போயிட்டார். நீங்கள் சொல்லுங்கள், இதுதான் உங்களுடைய அரசியல் இதுவா இல்லை ஆன்மீகமா? எதில் 2த்துல ஏதாவது ஒன்றுத்துலையாவது நீங்கள் விளங்கியிருக்கீங்களா? நியாயமாக பேசுங்க. இது மட்டும் இல்லை, நீங்கள் எலெக்ஷனுக்கு ஓட்டு போடணுன்றதையும் எப்படி சொன்னீங்க, அதில் உள்ள என்ன இருந்ததுன்றதெல்லாம் பார்க்க தான் போகிறோம். என்னுடைய பேராய அவர்கள் அறிவித்தபடி இது மாதிரி ஒரு கூட்டத்தில் மாத்திரம் அல்ல, அன்னிதனமும் லட்சக்கணக்கான கிறிஸ்தவர்கள் எங்களுடைய முதல்வருக்காக நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். தினமும் லட்சக்கணக்கான கிறிஸ்தவர்கள் ஜெபித்து அவரை வீட்டுக்கு அனுப்பிவிட்டார்கள். கரெக்ட் தானே? அப்படி தானே வரும். ஏன்னா டிசம்பரில் ஜெபிச்சிங்க, மேலே வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. இது இன்னும் சொல்லட்டா, இந்த டிஎம்கே ஆட்சி ஸ்டார்டிங்கில், நீங்கள் இந்த ஆட்சிக்கு முன்னாடி பயங்கரமாக மதுவில் அரசு பாவம் பண்ணதெல்லாம் பேசுனீங்க, அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். இந்த டிஎம்கே ஆட்சி ஸ்டார்டிங்லேயும் நீங்கள் அவ்வளோ அவங்கள புகழ்ந்து பேசுனீங்கல்ல, அப்போ ஏன் மதுவிலக்கு பண்ணணும், நீங்கள் பண்ணால் தான் ஆட்சி நல்ல ஆட்சி அமையும், லஞ்சம் வாங்குறாங்க அப்படின்னு ஏன் சொல்லலை? இவ்வளோ உங்களுக்கு வாய் இருந்ததுல பாருங்கள். இந்த மாதிரி ஒரு முதலமைச்சரை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். பெருமைக்கு இடம் கொடுக்காம எல்லாரையும் கூப்பிட்டு நம்ம எல்லாரும் சேர்ந்து தமிழ்நாட்டு மக்களை பாதுகாக்கணும்ன்ற ஒரு நல்ல இருதயத்தோடு இருக்கிற முதலமைச்சரை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். பயங்கர பாரத்தோட வேலை செய்கிற முதலமைச்சரை தேவன் தந்திருக்கிறாரு. கொரோனா பீரியடில் ஒயின் ஷாப் ஓப்பன் பண்ணாங்கல்ல, அப்போ ஏன் நீங்கள் பேசலை? எனக்கு தெரிஞ்சு கொரோனா பீரியடில் மற்ற பேசிக்கு கூட நிறைய லாக்டவுன் இருக்கும்போது ஒயின் ஷாப் ஒரு சில டைம் திறந்தாங்க. ஞாபகம் இருக்கா? எனக்கு ஞாபகம் இருக்குது.
அப்போ பேசாமல் தேவன் தந்திருக்கிறாருன்னு அவர் உசுப்பேத்தி விட்டு அவரை பயங்கரமாக இது பண்ணி விட்டு கடைசியில் வீட்டுக்கு அமிச்சிட்டிங்க. நீங்கள் தான் அமிச்சிங்க. நீங்கள் எல்லோரும் சேர்ந்து ஸ்டாலின் தான் வரணும்னு ப்ரொபகேட் பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணி கிறிஸ்தவர்கள் எல்லாம் நான் உங்களுக்கு தான் சப்போர்ட்டுன்னு சொல்லி அமுச்சு விட்டீங்க அவர் வீட்டுக்கு. ஆனால் போன டிஎம்கே ஆட்சிக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சு கொரோனா இந்த இதுக்கு முன்னாடி ஆட்சிக்கு அதுக்கு முன்னாடி ஏடிஎம்கே இருக்கும்போது நினைக்கிறேன் அவர் என்ன பேசினாருன்னு பாருங்கள். அரசு குற்றம் செய்து கொண்டிருக்கிறாரு, தமிழக அரசு பாவம் செய்து கொண்டிருக்கிறாரு, மக்களை பாவம் செய்ய தூண்டுகிறது என்று ஒரு ஜட்ஜி அவர் தீர்ப்பு கூறியிருக்கிறார். இதான் உண்மை. ஒரு கவர்மெண்ட் சாராய வியாபாரம் பண்ணி 47% ஆண்களை குடிகாரனாய் மாற்றி இருக்கிறது இந்த அரசாங்கம். இது ஒரு பயங்கரமான பாவம், மக்களுக்கு செய்கிற துரோகம். அதனால குடும்பங்கள் பாழாகிறது. ஏடிஎம்கே ஆட்சியில் இதை மாதிரி பேச முடியும். அதுக்கப்புறம் டிஎம்கே ஆட்சி வந்ததில் டிஎம்கே ஆட்சியில் மது விலக்கு அமல்படுத்தணும்னு நினைக்கவும் இல்லை, பேசவும் இல்லை. அப்போ ஏன் இதை பேசலை நீங்கள்? இப்போ இதிலேருந்து நாங்கள் வெளியிலேருந்து பார்க்குற பொதுவான கிறிஸ்தவர்கள் என்ன நினைக்கணும்? அந்த ஆட்சிக்கு இவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, அதனால இப்படி பேசினார். டிஎம்கே ஆட்சிக்கும் இவருக்கும் ஏதோ ஒரு இணக்கமான சூழ்நிலை இருக்குது, அதனால அவங்களும் இதை செஞ்சாலும் இதை பேசலை, அப்படி எடுத்துக்கலாமா? எனக்கு தெரிஞ்சு நீங்கள் பேசியிருக்கீங்க ஒரு சில கிறிஸ்தவர்கள் கூடுற மீட்டிங்கில் லைட்டாக பேசியிருக்கீங்க. அதுவும் எப்படி ஆட்சி தப்பு பண்ணுதுலாம் பேசலை. மது விலக்கணும்னு நம்மலாம் ஜெபம் பண்ணணும், மதுனால இவ்வளோ பிரச்சனை வருது, நம்ம ஜெபம் பண்ணணும்னு பேசியிருக்கீங்க. ஆனால் இவ்வளோ ஹார்டாக ஆட்சி பாவம் பண்ணுது அப்படின்னு ஏன் பேசலை? கிறிஸ்தவர்களை உண்மையிலே நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணியிருந்தா பேசியிருக்கணும்ல. டிஎம்கே ஆட்சி ஃபுல்லாக பேசாமல் அவர் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஏன் தெரியுமா, ஏன் காரணம் தெரியுமா, 2 காரணம், மது விலக்கும் லஞ்சமும். இப்போ இதே தப்பை நீங்கள் இப்போ செய்கிறீங்க, அதையும் நான் காட்டுறேன். அட்லீஸ்ட் இந்த ட்ரிப்பாவது அதை திருத்த முடியுமான்னு பாருங்கள். என்னென்னா, நீங்கள் எலெக்ஷனுக்கு முன்னாடி ஓட்டு போடணுன்றதுக்காக ஒரு வீடியோ போடுறீங்க, நல்லது தான். எல்லா இன்ஃப்ளூயன்சர்ஸும் பெரிய பெரிய ஆட்களும் இதை பண்ணாங்க, கடமை சூப்பர். ஆனால் அதில் ஒரு இக்கண்ணை வச்சு ஒரு உள்குத்து வச்சு நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணீங்க பாருங்கள். அப்போ நீங்கள் ஓட்டளிக்கும் போது கவனிக்க வேண்டிய காரியம், உங்கள் தொகுதியில் எந்தெந்த வேட்பாளர்கள் இருக்கிறாங்கன்னு கவனிங்க. நம்முடைய தமிழ்நாட்டில் எந்தெந்த கட்சிகள் போட்டியிடுகிறது, அதனுடைய தலைவர்கள் எல்லாத்தையும் கவனித்து ஜெபம் பண்ணி ஆண்டோடைய ஏவுதலின்படி உங்கள் தீர்மானத்தின்படி நீங்கள் ஓட்டளிக்கலாம். அப்படி தீர்மானம் எடுக்கும்போது வசனத்தை நீங்கள் கவனத்தில் கொள்ளணும். ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிற தேசத்தில் பக்தி, நல் ஒழுக்கம் என்று வேறு வசனம் சொல்லுகிறாரு. ஒரு தலைவராய் வரக்கூடியவர்கள் ஆளுகையில வரக்கூடியவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில ஒழுக்கம், குடும்ப வாழ்க்கையில ஒழுக்கம், சமுதாய வாழ்க்கையில ஒழுக்கம், அப்படி உள்ளவங்க ஆட்சி பண்ணும் போதுதான் நமக்கும் நம்முடைய குடும்பத்துக்கும் நம்முடைய மாநிலத்திற்கும் ஆசீர்வாதம். இப்போ விஜய் அவங்க ஒய்ஃப் டைவர்ஸ் கேஸு, த்ரிஷாவை அந்த ஒரே ட்ரெஸ் போட்டு வந்தது, இதெல்லாம் மீன் பண்ணி தான் நீங்கள் சொல்கிறீங்கன்றது அப்பட்டமாக தெரியுது, எனக்கு அப்படி தான் புரியுது. சரியா? இப்போ நீங்கள் நியாயமாக என்ன பண்ணணும்னா, ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி இதை சொன்னீங்க, சரியா? நல்ல ஒழுக்கமாக இருக்கிறவங்கள தான் நீங்கள் சூஸ் பண்ணணும்னு கிறிஸ்டியன்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணீங்க, ரைட்? ஆனால் அதை மீறி விஜய் தேர்ந்தெடுக்கப்பட்டாச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? எவ்வளோ தெளிவாக சொல்கிறீங்க, தமிழ்நாட்டு மக்கள் ஆசீர்வதிக்கப்படணும்னா தலைவர் ஒழுக்கமாக இருக்கணும், ரைட்? அப்போ இன்றைக்கும் அவர் ஜெயிச்சிட்டாரு, அவர் தலைவரில். அப்போ தலைவர் ஒழுக்கமாக இருந்தால் தானே தமிழ்நாடு ஆசீர்வதிக்கப்படும். அப்போ அந்த அக்கறை உங்களுக்கு உண்மையிலே இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? விஜய் சார், நான் உங்களுக்காக ஒரு வேண்டுதல். நீங்கள் ஸ்டாலின் தோற்று போயிட்டு வீட்டுக்கு போயிட்டாரு, அவர்கிட்ட நீங்கள் இப்போ இது 2 சொல்லி ஒன்றும் நடக்க போகிறதில்ல, அதை போய் சொல்கிறீங்களே, இவர்கிட்ட சொல்லணும். என்ன சொல்லணும் தெரியுமா? விஜய் சார், ஒழுக்கம் உள்ளவர் ஆட்சி செஞ்சாதான் தமிழ்நாடு நல்லா இருக்கும்னு எங்கள் பைபிள் சொல்லுது. ஏன்னா நீங்கள் வேதம் சொல்லுதுன்னு சொல்கிறீங்க, எங்கே இருக்குன்னு எனக்கு தெரில, ஓகே ஃபைன், எங்கள் வேதம் அப்படி சொல்லுது. அதனால் நீங்கள் ஒழுக்கமாக உங்கள் ஃபேமிலியை மெயின்டைன் பண்ணுங்கள் சார், உங்கள் சொந்த குடும்பத்தையே நீங்கள் நடத்த முடியலையே அப்படின்னு நீங்கள்லாம் சொல்லணும். சொல்லுங்கள், அப்போ தானே தமிழ்நாடு ஆசீர்வாதமாக இருக்கும். அதை தானே நீங்கள் மீன் பண்ணி ஓட்டு போட சொல்கிறீங்க. அப்போ நீங்கள் இன்றைக்கி என்ன பண்ணணும்? விஜய்கிட்ட டைரெக்டாக சொல்லணும், ராசா இப்படி இருக்குது, நீ ஒழுங்காக கொஞ்சம் ஒழுக்கமாறு, கொஞ்சம் அப்படி இப்படி எல்லாம் நடந்துக்காத அப்படின்னு சொல்லணும். சொல்லுவீங்களா? ஒருவேளை அடுத்த எலெக்ஷனில் ஒருவேளை விஜய் வீட்டுக்கு போயிட்டு டிஎம்கே வந்தார்னா, நான் அப்போவே சொன்னேன், நீங்கள் தோற்றதுக்கான காரணம் என்ன தெரியுமா, நீங்கள் ஒழுக்கம் இல்லாமல் இருந்தீங்க, அப்படி சொல்லுவீங்களா? டிஎம்கே ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி தமிழ்நாடு அரசு பாவம் பண்ணுகிறது குடி, அதனாலன்னு. ஆட்சி வந்ததுக்கப்புறம் அது சொல்கிறது இல்லை, வீட்டுக்கு போனதுக்கப்புறம் இப்போ சொல்கிறது டிஎம்கே அரசு இப்படி இருக்குது, இதனால தான் தோற்றிங்க அப்படின்னு. இப்போ ஒழுக்கமாக இருக்கணும்னு விஜய் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி சொல்கிறது, விஜய் ஆட்சியில் இருக்கும்போது சொல்கிறது இல்லை, ஆட்சி முடிஞ்சு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் சொல்லுவீங்க.
இதை தான் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன். இவர் பிடுங்குற ஆணிலாம் தேவை இருக்கிற ஆணியா இல்லை தேவையில்லாத ஆணியான்னு நீங்களே பார்த்து தெரிஞ்சுட்டு கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிடுங்க.